கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள், கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு. நாங்கள் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லுகிறார்கள். செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல, எல்லாரும் சொல்றாங்க. கரூரில் நடந்த நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது. ஒரு பெண்மணி, கணவனை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய 10 வயது குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு போகிறார். அந்த 10 வயது குழந்தைக்காகத்தான் தன்னுடைய உயிரையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கூட்ட முடிவில் அந்த தாய் கீழே கிடக்கிறாள். எல்லோரும் மேலே ஏறி மிதித்து கொண்டு போகிறார்கள். தன்னுடைய கண் முன்னாலே எல்லோரும் அந்த குழந்தையை மிதிக்கதை பார்த்து இவ்வளவு எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையும் செத்து போன காட்சி கரூரிலே அடங்கேறி இருக்கிறது. யார் காரணம்? இது யார் காரணம்? திமுக ஆட்சி தானே, அங்கிருந்த காவல்துறை தானே, அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க யார்? நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தானே. உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில், காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதுதானே கரூர் சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்கிற சம்பவம் நினைவூட்டுகிறது. எதற்காக நீங்கள் போஸ் கொடுக்கிறீர்கள்? துணை முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் அத்தனை கோடி மக்களுடைய வரி பணத்தை வீணடிக்க வேண்டுமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கத்தான் இந்த நடைபயணம். கள்ளக்குறிச்சியில் நடந்த சாவுகள், ஆனா எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா முதலமைச்சரும் 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம திமுக இன்னும் வினோதமான கட்சி பார்த்தீங்களா, அது சாரையம் குடிச்சிட்டு சேர்த்தா மட்டும் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கும் இங்க யாரும் கூட்டத்தில் யாரும் இங்க இல்லை, யாரும் அதுக்கு அந்த கட்சியில தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல இந்தியாவிலே அதிகமா சூசைட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதிகமான வயதானவர்களை கொலை செய்கிறதும் யாருன்னாக்கி நம்மளுடைய தமிழ்நாடு தான். இது நான் இல்ல, சென்சஸ் இருக்கிறது, நான் சொல்லல. இந்தியாவிலே மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனா அது தமிழ்நாடு மாநிலம் தான். அதனால தான் தமிழகம் தலை நிமிர ஒரு பயணம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறியே ஆக வேண்டும். அதற்காக தான் இந்த பயணம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெர்மிஷன் கேட்டு கருப்பு வாகனம் போய் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கொடுத்த இடம் நமக்கு இந்த இடம். ஆனா இடம் சின்ன இடமா இருந்தா கூட அது சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, இது ஏதோ ஒரு பெரிய முனிவர் ஏதோ முக்தி அடைந்த இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுலயும் பாருங்க, நமக்கு எல்லாமே நம்ம ஆன்மீக சார்ந்த இடமா தான் அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்தை தரவிட்டு, அந்த இடத்தை கேட்ட இடத்தை தரவிட்டாலும் எங்களுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்கிறது, சட்டமன்றத்தில் எங்களுக்கு இடம் வரப்போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு யார் காரணம்னா, ரவுண்டாவில் பெர்மிஷன் கொடுத்திருந்தா அங்க அந்த நிகழ்வே நடந்திருக்கா. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் மதுரை மண்ணில் இந்த கூட்டம் இன்று தொடங்கி இருக்கிறோம்.